அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருமுனை கத்தி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் கார்த்திக். 9ஆம் தேதி பெங்களூர்ல நடந்த ஒரு நிகழ்ச்சியில நம்மளுடைய ஏர் மார்ஷல் ஏபி சிங் அவர்கள் 6 பாகிஸ்தானுடைய விமானத்தை சுட்டு வீழ்த்தினதா ரொம்ப பெருமையா பேசினாங்க. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 19 பிரம்மோஸ் ஏவுகணை மூலியமா நாம பாகிஸ்தானுக்குள்ள தாக்குதலை நடத்தியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் அந்த பிரம்மோஸ் ஏவுகணைகளை பத்தி நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆபரேஷன் சிந்தூர்ல நம்மளுடைய நேவி, ஏர்ஃபோர்ஸ் அண்ட் ஆர்மி 3 பேருமே கூட்டா சேர்ந்து திறன்பட செயல்பட்டாங்க. இதுல முக்கிய பங்கு வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸ். ஏர்ஃபோர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா சுகோய் விமானத்து மூலியமா பிரம்மோஸ் ஏவுகணைய எதிரி நாட்டின் மேல இருக்கிற டார்கெட்ல அனுப்புனாங்க. இதை ஏன் அனுப்புனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மோஸ் ஏவுகணை உலகத்திலே உள்ள ஏவுகணையில மிகவும் சக்தி வாய்ந்தது ஒன்று. சூப்பர்சானிக் ஸ்பீட்ல போகக்கூடிய இந்த ஏவுகணை இந்தியாவோட ஒரு பெருமைனே சொல்லலாம். ஏன் இந்தியாவோட பெருமையா இதை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, உள்நாட்டிலே தயாரிச்சது ரஷ்யா மற்றும் இந்தியாவோட டிஆர்டிஓ அவங்க 2 பேருமே சேர்ந்து கூட்டா தயாரிச்ச ஒரு ஏவுகணை தான் இது. முழுக்க முழுக்க இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு நாம முதல் முறையா அதை ஒரு போருக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட வெற்றி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிசைல் எந்த ஒரு டார்கெட்டுமே மிஸ் பண்ணல. 19 மிசைலுமே அந்த இலக்கை துல்லியமா அழிச்சிருக்கு. ஸோ பிரம்மோஸ் மிசைல் எவ்வளோ பவர்ஃபுல், அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் என்ன, அது ஏன் பிரம்மோஸ்னு பேர் வந்துச்சு, அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அது ஏன் பிரம்மோஸ்னு பேர் வந்துச்சுன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரம்மபுத்திரா நதி இருக்கு இல்லையா, அதில் வரக்கூடிய PRA அதை மட்டும் எடுத்துட்டாங்க. அப்புறம் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மாஸ்கோவா ரிவர்ல இருக்கிற MOS அதை மட்டும் எடுத்துட்டாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து இது எதுக்காக இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா, 2 நாட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய நட்பு இதன் மூலியமா இன்னும் அதிகரிக்கும். ஒரு ஆயுதம் தயாரிக்கும் போது 2 நாட்டு பேரையுமே சேர்த்து வைக்கிறது அந்த நாட்டுக்கும் பெருமை, நம்ம நாட்டுக்கும் பெருமை அப்படின்றதுனாலதான் இந்த பேரை பிரம்மோஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கு வச்சிருக்காங்க. பிரம்மோஸ் ஏவுகணைய இன்டர்செப்ட் பண்றதுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸும் இல்லை. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல். சூப்பர்சானிக் மிசைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒளியை விட 3 மடங்கு அது அதிகமா டிராவல் பண்ணும். நம்ம பேசக்கூடிய ஒலி இருக்கிறது அதை விட 3 மடங்கு அதிகமா டிராவல் பண்ணக்கூடியது இந்த சூப்பர்சானிக் மிசைல். அதாவது நம்மளுடைய பிரம்மோஸை 3 வேரியன்ட்ல டிஆர்டிஓ டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒன்னு நேவல் வேரியன்ட், இன்னொன்னு ஆர்மி, இன்னொன்னு ஏர்ஃபோர்ஸ். நம்ம மேஜரா ஆபரேஷன் சிந்தூர்ல யூஸ் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் வேரியன்ட். ஏர்ஃபோர்ஸ் வேரியண்ட்டை சுகோய் 30 MKI இந்த விமானத்து மூலியமா தான் நம்ம அதை கேரி பண்ணியிருந்தோம். இந்த பிரம்மோஸ் லென்த்னு பார்த்தீங்கன்னா 8.2 மீட்டர்ஸ். அண்ட் இதோட வேரியண்ட்டை பொறுத்து இதோட சைஸும் அளவும் மாறும்னு சொல்றாங்க. ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 2.8ல இருந்து 3.5 மார்க் வரைக்கும் இருக்கும்னு சொல்றாங்க. இதோட ரேஞ்ச் இனிஷியல் ஸ்டேஜ்ல இதோட ரேஞ்ச் 290 கிலோமீட்டரா இருந்தது. அதுக்கப்புறம் அதை 300 கிலோமீட்டரா மாத்தினாங்க. அப்புறம் 500 கிலோமீட்டர் இருக்கு. ஈவன் அதை 800 கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இதோட கைடன்ஸ் சிஸ்டம் பாத்தீங்கன்னா இன்டர்னல் கைடன்ஸ் சிஸ்டமும் இருக்கு. சேட்டலைட் மூலியமாவும் இதை நேவிகேட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இது ஃபயர் அண்ட் ஃபர்கெட்னு சொல்லுவாங்க. ஃபயர் அண்ட் ஃபர்கெட் அப்படின்னா, ஒரு டார்கெட் நம்ம அதுக்கு அசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோடைய டிராவலை நம்ம எந்த ஒரியும் பண்ண தேவையில்ல. அது ஆட்டோமேட்டடா போயிட்டு அந்த டார்கெட்டை ரீச் ஆயிடும். இதுதான் ஃபயர் அண்ட் ஃபர்கெட்னு சொல்லுவாங்க. இதுல வைக்கக்கூடிய வெடிபொருட்கள், அதாவது வார்ஹெட்ஸை பொறுத்த வரைக்கும் 200ல இருந்து 300 கிலோ வரைக்கும் இது கன்வென்ஷனல் வார்ஹெட்ஸை எடுத்துட்டு போகும். கன்வென்ஷனல் டார்கெட்னா என்னன்னா, ஒரு முக்கியமான டார்கெட், அதாவது ஒரு டெரரிஸ்டோட ஹைட் அவுட்ஸ், அப்படி இல்லைன்னா ஒரு மிலிட்ரி இன்ஸ்டாலேஷனு, ரேடார்ஸு, இன்ஃபேண்ட்ரி அண்ட் ஆர்மடு வெஹிக்கிள்ஸ், இந்த மாதிரி, அதாவது கவசம் பொருந்திய வெஹிக்கிள்லாம் இருக்கு இல்லையா, சிறிய ரக துப்பாக்கியால துளைக்க முடியாத வாகனங்கள், இதெல்லாம் அழிக்கிறதுக்காக நம்ம இந்த மிசைலை யூஸ் பண்றோம். ஆபரேஷன் சிந்தூர்ல பிரம்மோஸை நம்ம யூஸ் பண்ணதை பாகிஸ்தானோட வெளியுறவுத்துறை அமைச்சருமே சொன்னார். அவங்க பிரம்மோஸ் யூஸ் பண்ணி எங்களை தாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வேரியஸ் டார்கெட்டை தாக்கி அழிச்சிருக்கோம். அவங்களுடைய ஏர்போர்ட்டை நம்ம தாக்கி அழிச்சிருக்கோம், ரன்வேஸை தாக்கி அழிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி நாள் டெரரிஸ்ட் ஹைட் அவுட்ஸ் எங்கெங்கெல்லாம் அவங்க மறைஞ்சிருந்தாங்களோ அது எல்லாமே நம்ம தாக்கி அழிச்சிருக்கோம். ஸோ பிரம்மோஸ் பொறுத்த வரைக்கும் உலகத்துல மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மிசைலா கருதப்படுது. ரஷ்யா பிரம்மோஸை
உக்ரைன் வார்ல யூஸ் பண்ணணும்னு சொல்லி இந்தியாவிட்ட கேட்டுட்டு இருக்கிறதாவும் ஒரு தகவல் வெளியாயிட்டு இருக்கு. நம்மளோட பெருமை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உள்நாட்டுல தயாரிக்கப்பட்ட பிரம்மோஸ் ஏவுகணையை ஆபரேஷன் சிந்தூர்ல நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து யூஸ் பண்ணது நமக்கு உண்மையிலேயே பெருமையான விஷயம். இந்த வீடியோல நான் உங்களுக்கு பிரம்மோஸ் ஏவுகணை பத்தின விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டிக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.